Hello my dear friends, welcome to Fashion Box Office. This is your favorite girl Anu. இன்றைக்கி நம்ம ஃபேஷன் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிற வீடியோ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஆயிலி ஃபேஸ்க்கான ஃபேஸ் வாஷ் தான் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ்வலாக வந்துட்டு 5 ப்ராடக்ட்ஸாக எடுத்து வச்சுருப்பேன். அது வந்து ரேட்டிங் படி வந்து நான் பிரிச்சிருவேன். ஸோ இங்கே நான் எடுத்து வச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸும் அதே மாதிரி தான் கஸ்டமர் ரேட்டிங் படி நான் வந்து இங்கே பிரிச்சிருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து 500 கீழே தான் இருக்கும். ஸோ சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் காம்போ இருக்கிறனால வந்துட்டு 1000 and above 500 and above இருக்கும். ஸோ என்னென்ன ரேஞ்சஸில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபேஸ் வாஷ் வந்து பெஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தலாம். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றின வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்கான வந்துட்டு குட் அண்ட் பேட், கஸ்டமர் ரேட்டட் எப்படி இருக்குது, ஸோ இது யூஸ் பண்ணவங்க என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு வீடியோஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வந்துட்டு என்னோட எல்லா வீடியோஸும் வந்து பாருங்கள். ஸோ அதுக்காக அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்பர் 5ல் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்கஃபைன் நேக்கட் அண்ட் ரா காஃபி ஃபேஸ் வாஷ். ஸோ மெக்கஃபைன் ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி பீன்ஸ்லேயே முழுக்க தயாரிச்சிருப்பாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இது நான் 5th பிளேஸில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ரேட்டிங் வந்து 3.9 கொடுத்துருக்காங்க. இதோட குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ml. அதே மாதிரி இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 288 rupees. ஸோ இந்த மெக்கஃபைன் காஃபி ஃபேஸ் வாஷில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி ஹைலைட்ஸ் இருக்குது, ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். இது வந்து தினசரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ். உங்களோட ஸ்கின்னை வந்து ஸ்கின் பிரைட்னஸ் வந்து பூஸ்ட் பண்ணும். யூஸ்வலாகவே காஃபி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஸ்கின் கலர் எப்படி இருக்குன்றது. சேம் அதே வேலையை தான் இதுவும் பார்க்கும். இது வந்து அது மட்டும் இல்லை, இது வந்து டீப் கிளென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாக ஆயிலி ஃபேஸ் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஆயில் வந்து அவங்க ஃபேஸ்லேருந்து போகாது, திரும்ப ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீப் கிளென்சிங் கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ஆயில் எல்லாமே வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை ப்யூரிஃபை பண்ணும். அதே மாதிரி உங்களோட ஸ்கின் செல்ஸை ரீஜெனரேட் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெக்கஃபைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரன் ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். ஸோ அது நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் போயிட்டு உங்கள் புது ஸ்கின்ஸ் எல்லாமே ரீஜெனரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பர் விஷயம். அதை தாண்டி வந்து ஃபைட் ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ ஓகே, இதோட ப்ரோஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் விஷயம் என்னென்னா ரெஃப்ரெஷிங் ஃப்ராக்ரன்ஸ். ஒரு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஸ்மெல் இருக்கும். அதுவே நிறைய பெண்களுக்கும் பிடிக்கும், ஆண்களுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி பேரபன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. ஸோ நீங்கள் எங்கேயாவது போகணும், வெளியே போகணும் அப்படின்னா வந்துட்டு இது தாராளமாக வந்து கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். இதோட கான்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 288 rupeesக்கு நமக்கு கிடைக்கிறது வந்து பெரிய எக்ஸ்பென்சிவ் இல்லை. அதே மாதிரி இட் மே காஸ் பிரேக் அவுட்ஸ் அண்ட் இட் மே காஸ் ட்ரைனஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இட் மே காஸ்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் இருக்கும், பிரேக் அவுட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து அது படலாம். அண்ட் 4th பிளேஸில் இருக்கிறது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓலே பிராண்டோட தான். ஸோ ஓலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஹைலி செல்லிங் தான். இவங்களோட ஒரு ஃபேஸ் வாஷ் ஸ்பெஷலி ஃபார் ஆயிலி ஸ்கின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓலே ரீஜெனரிஸ்ட் அட்வான்ஸ் க்ரீம் ஃபேஸ் வாஷ். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் பேஸில் இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் ப்ராடக்ட் பார்த்த மாதிரி உங்களோட ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேட் பண்ணும். லைக் அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்னை வந்து புதுசாக ரீஜெனரேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஈஸியாக கிளென்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். ஆக்சிஜனேட்டட் டெர்மா பீட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த க்ரீமில். அந்த ஆக்சிஜனேட்டட் டெர்மா பீட்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதை டீடாக்சிஃபை பண்ணுறது தான் இந்த ஆக்சிஜனேட்டட் டெர்மா பீட்ஸ். யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா கிருமிகள் அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து ஸ்கின் ராஷஸ், இரிட்டேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணால் வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தட் ஆக்சிஜனேட்டட் டெர்மா பீட்ஸ். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா விட்டமின் இ அண்ட் க்ரீன் ட்ரீ எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஸோ இது ரெண்டுமே எதுக்கு வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி ஏஜிங். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து பயன்படுத்துகிற ஃபேஸ் வாஷை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால ஒரு பெரிய ப்ளஸ். இதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ப்ரோஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இட் கிளீன்ஸ் த ஸ்கின் டீப்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் க்ளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். ஸோ ரொம்பவே வந்துட்டு ஆயிலி ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு ஆயில் போகணும்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமாக ட்ரை ஆகிடும். அவங்களாம் வந்துட்டு இந்த க்ரீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஒரு மாய்ஸ்சரைசர் எப்போவுமே நம்மளோட ஃபேஸில் இருக்கிறதுனால ஃபுல்லாக அந்த ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக போகாது. அதே மாதிரி உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடாது. இதோட கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து காம்போ பேக் தான் இருக்குது. ஸோ அதுவே ஒரு கான் தான். பிகாஸ் இது வந்து தனியாக வந்து கிடைக்கல. அமேசானில் காம்போ பேக் லைக் வந்து க்ரீம் ப்ளஸ் கிளென்சர் இது ரெண்டுமே சேர்ந்ததாக கிடைக்குது. அதனால தான் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1435 rupees. அண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்கிற ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சென் பொட்டானிக்கா விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். ஸோ விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே பிரைட்னஸ் அந்த க்ளோயிங்க்கு அதுக்கு தான் வந்து பயன்படுத்துவோம். ஏன் இது வந்து ஆயிலி ஸ்கின்னில் இருக்கிற ஃபேஸ் வாஷில் இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். எஸ், எனக்குமே அந்த கேள்வி இருந்தது. ரிவ்யூஸ்லாம் படித்து பார்க்கும்போதும் அதே மாதிரி நிறைய பிளாக்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து அதிகமாக வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து வாங்கியிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு சூப்பராக அது ரியாக்ட் ஆயிருக்கு, நல்ல விஷயமா அது ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இதோட குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 200 ml. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 449 rupees. அண்ட் ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4.1 கொடுத்துருக்காங்க அமேசானில். ஓகே, இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இதில் மித்த விஷயங்கள்லாம் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டமின் சி, ஆலோவேரா ஜூஸ், சிப்ரஸ் ஆயில், லிக்கோர் ரைஸ் அண்ட் டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு இந்த ரேடிக்கல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த யூவி ரேஸ்லாம் படுறதுனால நம்மளோட ஸ்கின் ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து வந்துட்டு இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்கினவங்களே நிறைய வந்து நல்லா ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின்னை பயங்கரமாக ட்ரை அவுட்லாம் பண்ணாது. யூஸ்வலாக வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம், தினசரி தேவைக்கே இதை பயன்படுத்தலாம். அந்த இரிட்டேஷனும் இருக்காது. செகண்ட் திங், உங்களோட ஸ்கின் கொஞ்சம் சாஃப்டாக அந்த மாய்ஸ்சரைசரோடு இருக்கும் சேர்த்து. ஸோ அதனால் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதோட ப்ரோஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் ரிமூவ்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொமோட்ஸ் அ கிளியரர் அண்ட் பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன். ஸோ இது நான் ஒத்துக்கிறேன் பிகாஸ் அதில் விட்டமின் சி இருக்குது. ஸோ செகண்ட் திங் வந்து மெயின்டைன் ஸ்கின் மாய்ஸ்சரைசர். ஸோ யூஸ்வலாகவே வந்து பயங்கரமாக ட்ரை அவுட் பண்ணாத ட்ரை ஸ்கின் பீப்புளும் இது தாராளமாக பயன்படுத்தலாம். சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, மினரல் ஆயில் இல்லை, அதே மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இதில் ஆட் பண்ணல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கான்சன்ட் பெருசாக ஒன்று கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இது 200 ml குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால அந்த ரேட்டுக்கு வந்து இது கரெக்டான வர்த் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து பெரிய கான்ஸ்லாம் எதுவும் இல்லை.